தான் ஊற்றி பிசையணுமா. ஸோ தயிர் வந்து நாங்கள் இந்த ஒரு 1.5 கப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கோதுமை மாவு. அவங்க கையளவு கண்ணளவாக தான் எடுத்து போட்டாங்க. அதுக்கு வந்து இந்த ஒரு டபரா அளவு சின்ன ஒரு 3/4 கப் அளவு தயிர் ஊற்றிருப்பாங்க. பாருங்கள், அது திரும்ப கொஞ்சம் போடுறாங்க கோதுமை மாவு. நம்மனா எல்லாமே பர்ஃபெக்டாக 1 கப்பு 2 கப் கோதுமை மாவு 1/2 கப் கடலை மாவு அப்படி இருப்போம் இல்லையா. அவங்க அதை பார்த்து அது கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க, சேர்த்து பிசைகிறாங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிசைகிறாங்க. நல்லா மாவு நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு கொஞ்சம் அதோட எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்ருக்காங்க. இப்போ இதை முடிச்சுட்டு அவங்க தேப்லாவை அவங்க தேய்ச்சி போட்டு எடுக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த தேப்லாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நம்ம டிஃபனுக்கும் சரி அல்லது டின்னருக்கும் சரி செய்யலாம். அதோட பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கும் இது ஒரு நல்ல ரெசிபி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இதுக்கு தொட்டு